என்ற திருவள்ளுவர் பொருளுக்கு உனக்குலாம் நியாயமா இருக்கா? பப்புங்கார வந்திருக்கே படிச்சிருக்கேன். வீட்டுல படிச்சுங்க வேண்டியதானே. உனக்கு பகுமானம் கருது, இந்த பகுமானம் இங்க கேக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த 10 அன்பு சகோதரிகள்லாம் வந்து காத்துக்கிட்டு கிடக்கு. ஆரம்பிப்பாங்க. அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ள தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று சுற்று வட்டாரத்தில் வந்திருக்கும் ஏனைய நாடக கலாரசிய பெருமக்களுக்கும் முன்னோர்கள் காட்டிய பாதையில் முறையோடு இந்த நாடகத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற நமது கட்டாங்குளத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் பணிமன்றத்தை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் நாடகத்திற்கு அனுமதி அளித்து இந்த கட்டாங்குளம் கிராமமும் நன்றாக இருக்க வேண்டும், இங்கே உள்ள மக்களும் நன்றாக இருக்க வேண்டும், இந்த கட்டணம் வருஷந்தோறும் செழிப்பாக விளைந்து நாடு செழித்து நல்ல மழை பெய்யும் என்று இந்த நாடக கலைஞர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு அனுமதி அளித்து தமிழ்நாட்டுடைய காவல் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வராத காவல்துறையை சேர்ந்த உள்ளவர்களுக்கும் கல்விக்கண் ஊட்டுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பயிர்கின்ற மாணவ மாணவியர்களுக்கும் இந்த அழகு நாடகத்தை எங்க முகத்தை எல்லாம் வெளிநாடுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய எஸ் கீரந்தை சேர்ந்த குழலி 777 லூப் தானே யூடியூப் நமது யூடியூப்பை சேர்ந்த கீரந்தை சேர்ந்த குழலை 777 யூடியூப் சேனலில் சேர்ந்த அன்பு உள்ளதற்கும் நாடக நடிகர்களுக்கு இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாகூர் ஆண்டவர் ஒளிபெருக்கி உரிமையாளர்களுக்கும் இந்த நடிகனுக்கு இப்படித்தான் வைக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே ஆபரேட்டராக அமர்ந்து கொண்டிருக்கின்ற எனது உயிரிழு மேலான அன்பண்ணன் காளி அவர்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டின் முதுகெலும்பாக தேடக்கூடிய மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அந்த 10 துண்டு எடுத்துட்டு வாங்க, இதை போட்டு விட்டுருங்க. நாடகம் ஓடிக்கிட்டே இருக்கும். விண்ணகத்து தேவர்கள் வண்ணமலம் தூவி பண்ணி சேர்த்து கீதம் பாடிய வந்திருக்கும் என் போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் இந்த நாடகத்துடைய சிறந்த நடிகர்களை கொண்டு அமைத்துக் கொடுத்த பேரன்புக்கு மரியாதைக்குரிய சோழப்பிரங்கோட்டை மண்ணில் பிறந்து மதுரையில் வசித்து வருகின்ற அன்பன் எஸ் எம் காளிமுத்து அவர்களுக்கும் காவல்துறை அதிகாரி கூடவா அவர் தனியா இருக்கா? அவருக்கு முதல் போட்டுங்களேன். வந்துட்டாங்களா? வரலையா? சரி, வரவும் கொடுத்துருவோம். இங்கே ஹார்மோனியம் வாசி கொண்டிருக்கும்
மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை நமது செய்யாமங்கலம் கண்டெடுத்த வெங்கல குரலம் KR ராமதாஸ் அவர்களுக்கு நமது கட்டரங்குளம் கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் போன கைதட்டுங்க பொன்னாரை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அடிக்கடி தட்டிக்கிட்டே இருக்கு, அப்பதான் தூக்கம் வராது. முன்னாடி உள்ள முதுகுல அடித்த தூங்குனா. இங்கே முருகன் வாசி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு மருமகன் நமது நாடு ஆப்பநாடு நமது திருப்புவனம் அருகாமையில் உள்ள அஞ்சூர் நாடு ஏனாதியை சேர்ந்த அன்பு மருமகன் என்ன ஜெயராஜ் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. Give to the class. அப்படி சிரிச்சுக்கிட்டே அடிக்க. இங்கே பலவாத்திய சக்கரவர்த்தி மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை நமது காரியாவட்டி அருகாமையில் உள்ள தண்டியந்தலை சேர்ந்த தண்டியந்தலை சேர்ந்த SPS அழகர் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே தாளத்தை செத்துக் கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை நமது பரம்பவட்டியை சேர்ந்த அமரர் கூலுச்சாமி அவர்கள். அமரரா உயிரோட இருக்கிறவன போய் அப்பா இறந்துட்டாரியா அப்படி சொல்லு. உங்கள் இளஞ்சிங்கம் யூடியூப் புகழ் பிள்ளை பார்த்துக்கனே யாரும் தூக்கிட்டு போயிருவாங்க. பிள்ளை இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. யாரும் இல்லத்தா தூக்கிட்டு போகத்தா. கூலுச்சாமி அவர்களுக்கு பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே நகைச்சுவை நிறைய நிறுத்திக் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை நமது பசும்பொன் அருகாமையில் உள்ள சம்பவத்தை சேர்ந்த சம்பட்டி சண்முகராஜா. சம்பட்டி முதல் இருந்துச்சு, கணை இல்லாம போச்சு. நன்றி. கிழக்கு தகை தட்டு தட்டு முன்னாள் வேலையில் மாதிரியா உட்கார்ந்துருக்கீங்க. தோன்றின் புகழோடு தோன்றுக அகதிலா தோன்றலின் தோன்றாம இருப்பது அன்று என்ற திருவள்ளுவர் சொல்லுக்கிறங்க. இசைக்கலைஞர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் பொன்னாடை அறிவித்து அமைப்பாளர் கொண்டு போட்டுருங்க. பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நமது கத்தாமங்கலம் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் எங்கள் நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் உங்கள் ரசிக பெருமக்கள் சார்பிலும் வந்திருக்கின்ற அத்தனை உள்ளங்கள் சார்பிலும் சிறந்தால் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சிறந்த முறையில் ஒளிபெருக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற நாகூராண்டவர் ஒளிபெருக்கி அன்பு அண்ணன் காளி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நாடக அமைப்பாளர் அன்பண்ணன் SM காளிமுத்து எங்கிருந்தாலும் மேடைக்கு வருவோம். SM காளிமுத்தண்ணன் ஒரு தடவை, SM காளிமுத்தண்ணன் 2 தடவை, SM காளிமுத்தண்ணன் 3 தடவை. அடுத்த வாரம் வாய்தா. அடுத்த வாரம் 26ஆம் தேதி வந்து இங்க ஒரு பாட்டு தந்தரன் அது அடுத்தபடியாக வயதுக்கு வந்தவர்களுக்கும் வயதுக்கு வர அவங்களுக்கு துடிக்கிறது உனக்கு துடிப்பு நின்று வச்சுறா. நீங்க நிக்கிறதுக்கு எங்களுக்கு எந்திரிச்சுக்கிட்டே இருக்காங்க. குழந்தை பெற்றவர்களுக்கும் குழந்தை நீ குழந்தை எதையுமே ஒரு பொசிஷனா செய்யணும். எனக்கு புடிக்காமே ஒரே மாதிரி செஞ்சா நல்லா இல்ல. இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வராமல் வீட்டுல திண்டுட்டு தூங்குறவங்களுக்கும் இப்பதான் வீட்டுல இருந்து வர்றேன். அதனால நாடகம் பார்க்க வரவங்களா வந்துட்டாங்க. சில இந்த வீட்டுல குடிச்சாங்க மாதிரி 90 வயசு வீட்டுல படுத்துக்கிட்டே யாராரு எப்படி பேசுறாங்க, யாராரு எப்படி பாடுறாங்க, பப்புங்கார் நல்லா சிரிப்பு காட்டுறாரா, வள்ளிநாதன் எப்படி தர்க்கம் பண்றாங்க, சுப்பிரமணியம் எத்தனை மணிக்கு வர்றாரு, சுப்பிரமணி யார் மாப்பிள்ள சுப்பிரமணியா அவர் இந்த ஊருக்கு வந்தவர் தான். அவர் தூக்கி அடக்கம் பண்ணிட்டாங்க. புரண்டி சுப்பிரமணியனை கொண்டதே கூலிச்சாமி தான். அந்த சுப்பிரமணியனை சொல்லல, முருகனுக்கு பேரு சுப்பிரமணி. ஏன்னா சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாதுங்க. ஏன் சுக்கச்சி சுப்பிரமணியன் ஒன்னா சொன்னா மாப்பிள்ள கட்டலாங்குளத்துல வயக்காடு செம்ம வயக்காடு இந்த உழுதுட்டு வருவாங்கல்ல, அப்பா பத்த தாத்தா அம்மா பத்த ஆச்சி களை எடுத்துட்டு வருவாங்க. வீட்டுல வந்த உடனே தயாராகிடும், உடம்புல காய்ச்சல் வந்துடும். வந்த உடனே மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க. வீட்டுல 3 இருக்கும் கட்டலாங்குளத்துல. என்ன 3? சுக்கு, மிளகு, தித்திலிப்பு. சுக்கு, மிளகு, திப்பிலி. இந்த உலகத்திலேயே அரிய வகை மருந்து இந்த 3 தாங்க. இந்த 3 மட்டும் வீட்டுல இருந்துச்சுன்னா எந்த மருத்துவமனைக்கு நம்ம போக வேண்டியதில்லை. இன்னைக்கு பிள்ளை பத்த வீட்டுல கூட சுக்கு கிடைக்குதுல. காரணம் என்ன செய்ய, அந்த சுக்கை 3 அம்மியில போட்டு என்ன பார்த்தா ஆத்தா கிருட்டுன்னு அரைச்சு சுடு தண்ணியை வச்சு அந்த 3 மருந்தையும் கிளாஸ்ல ஆத்தி கொடுத்துட்டா உடம்புல உள்ள வலியெல்லாம் ஓடிடும். அதே மாதிரிதான் சுப்பிரமணிய கடவுள் நமது திருச்செந்தூர் முருகனை நீங்க வணங்குனீங்கன்னா நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும், நம்ம குழந்தை குட்டியும் ஆரோக்கியமா இருக்கும், நம்மளுக்கு செல்வமும் செழிப்புடன் வளரும். அதனாலதான் சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாதுங்க. அதனால வீட்டுல படுத்துக்கிட்டே கேட்பாங்க. இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வந்துட்டு சில முக்கியமான வேலைகளை
செதுக்கிட்டு போறோம். அதான் தான் முக்கியமான வேலை. அதான் எந்திரிச்சிட்டாருல. முக்கியமான வேலை மாப்பிள. நாடகம் பார்க்க வர்ற எப்படி வரணும்? வீட்டை விட்டு புறப்பட்டு வரையிலே தண்ணியை போட்டு வர்றதா? இல்ல, நாடகத்தை அள்ளி வச்சு மூடிடுவாங்க. வீட்டை விட்டு புறப்பட்டு வரல எப்படி வரணும்? எப்படி விபூதி எடுத்து பூச்சி மாப்பிள ராமதாஸ் மாதிரி அப்படி அம்மா அக்கா மாதிரி மஞ்சள் சேலை உடுத்தி அப்படி சிரிச்ச முகத்தோட இன்னைக்கு விடிய விடிய ஒன்னே வச்சுதான் நாடகத்தை ஓட்டுனேன். சிரிச்ச முகத்தோட குடும்பத்துல பொண்டாட்டி பிள்ளையோட அப்படி எப்படி கேட்கிறேன்? வெக்கம் வெக்கம் அப்படி இருக்கணும்யா. எப்படி கேட்கணும் தெரியுமா? ஏமா நம்ம கட்டாங்குளத்துல நாடகமா? என்ன நாடகம்? வள்ளி இருக்கணுமா? ஆச்சரியத்தோட யார் முடிய, யார் வள்ளி, யார் நாதரு, யார் ஹார்மோனியம், யார் முருகங்கா, யார் ஆல்ரவுண்டு, யார் கஞ்சா செஞ்சா நீனே பீசந்து வைத்துற முண்டை ஒரு டப்பா மாத்திரையே வச்சிருக்கேன். இவர் செஞ்சாவா ஒடி புள்ளதல் என்னிட்ட வர்றேன். என் பேருல உனக்கு அவனுக்கு பழைய காலத்துல அப்படி கேட்டு வந்தாலும் நாடகம் பார்க்க வர்றாங்க ஒருத்த மாப்பிள. சில பேர் வீட்டை விட்டு பரப்பிட்டு வரலையே, அதாவது ஒரு கையில பாய், ஒரு கையில தலையாடி, தண்ணி பாட்டெல்லாம் தண்ணி வேற, வீட்டுல உள்ள நாய்க்குட்டியை வேற விட்டு வருது. நாய்க்குட்டி நம்ம நேரம் என்னைக்கு பார்த்துச்சு? இந்த அந்த மாவுண்ட மண்டையை வெடிக்கிறதா திங்கிறதுக்கு நம்ம 5 பேருக்கு பெசலா போட்டிருக்காங்களே. குளிச்சாமி வரால்ட்டேன் கேட்டுட்டு பொண்டாட்டிட்ட கேட்கறது, ஏண்டி முத்துர்லாயி சொல்லுடி சங்கர்லாயி, நம்ம கட்லாபுரத்துல நாடகமா நடக்குது. வண்டி ரிவேஸ்ல போக ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இளவட்டங்களுக்குலாம் டான்ஸுக்கார பிள்ளை, சூப்பர் பிள்ளை, சோச்சி சூப்பர் பிள்ளை, அருமையான பிள்ளை, நல்லா பாடக்கூடிய பிள்ளை. இன்னைக்கு மதுரை மீனாட்சி பச்சை கிளியா வந்திருக்கா. ஆமா, புதுக்கோட்டை ராதா செல்வி. ஆமா என்னடா கேசட்டு இழுவையா போகுது. சரி சரி பேசு மாப்பிள்ள பேசு. நான் சொல்லிக்கிறேன், அடியன் ரெக்கமெண்ட் இருக்கேன். இந்த பிள்ளை வரத்துக்கு கை இப்படி நிக்க இளவட்டங்களுக்கு. இந்த பிள்ளை வந்துட்டு போனோன்னு இந்த கை ரெண்டு கொஞ்சம் ஏன் போது அங்கதான் உனக்கு தேவைப்பட்ட 1 மணிக்கு மேலே இதுல வச்சுக்க. உனக்கு தேவைப்பட்டா இந்த காலை மடக்கே வச்சுக்க முடியாது. இந்த கால் ரெண்டு நீட்டி படுக்க போட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பார்த்தா தாய்மார்கள் நான் அந்த பிள்ளை 2 மணிக்கு மேல தலைவாணி மாதிரியே தெரியும். அந்த பிள்ளைய தூக்கி தலைக்கு வச்சு வாழைப்பூவா சுருண்டு தூங்குறதுக்குண்டே சில பேர் வருவாங்க. சில ஊர்கள்ல பப்புனுக்கார மேடைக்கு வந்தோம்னா முன்னாடி உட்காந்து சிரிச்ச மோத்தனை பாக்குறது இல்ல. இப்படி சிரிச்சா ஏர்வாடியில் கொண்டு போய் சேர்த்துவாங்க. சில ஊர்ல பார்க்கல என்னமோ அவங்க வீட்டுல 50 ரூபா களவாட்டு போனவனை பார்த்த மாதிரி, எதிரியை பார்த்த மாதிரி மொழியை முறைச்சுக்கிட்டு ஓ முகரே பாடுறா பீது இந்த நாய் மாதிரி இப்படி முறைச்சு பாக்குறதுக்காக சில பேர் வருவாங்க. சில ஊர்ல நாடகம் ஆரம்பிச்சோம்னா தண்ணியை போட்டு கரைச்சல் இருக்கிறதுக்காக வருவாங்க. அது நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. நாடகம் ஆரம்பிச்சாச்சு, கூத்துல கோமாளி வந்தாச்சு. ஒரு நாடகம் சிறப்பா இருக்கணும்டா யாரை வச்சு நாடகம் நல்லா இருக்கு? உங்களை வச்சுட்டேன். அன்பு தாய்மார்கள்லாம் நிறைய உட்கார்ந்துருக்கீங்க. இந்த நாடகத்தை உங்களை கெஞ்சி காலில் கும்பிட்டு கூட கேட்கிறேன். முருகனும் வள்ளியும் காலையில மாலை மாத்தையில நீங்க எல்லாம் இருந்து குழம்பு போட்டுட்டு போனாத்தான் உங்க திருமாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும். இடையில எந்திரிச்சு போனீங்க, சத்தியமா சொல்றேன், சாமிக்கு பொதுவா வகுத்தால ஓடிடும். மஞ்சச்சேலை நனைஞ்சிடும், அடிப்பேன். வயிற்றால நிப்பாட்டணும்னா என்கிட்ட மருந்து இருக்கு. ஆமா, ஒண்ணு மருந்து ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக வேணாம். வீட்டுல சிவப்பு துணி இருந்தா கிழிச்சு கட்டி அருப்புக்கோட்டைக்கு போறேன். அருப்புக்கோட்டையில இருந்து பஸ் கிடைக்கல, ட்ரெயினுக்கு மதுரைக்கு ட்ரெயினுக்கு போகணும். ட்ரெயின் புறப்படையில டிடிஆர் என்ன கொடி காட்டுவாரு? பச்சை கொடி காட்டுவாரு. மதுரையில இருந்து அருப்புக்கோட்டைக்கு வருது, ட்ரெயின் நிக்கிறதுக்கு டிடிஆர் என்ன கொடி காட்டுவாரு? சிவப்பு துணி. சிவப்பு துணிக்கு அத்தனை நன்றி. ட்ரெயினே நிக்கல, அப்ப வகுத்தாவ நிக்காதா? சிவப்பு துணியை கட்டிட்டு அடைச்சுக்கணும். அதுலயும் நிக்கலன்னா நக்கிடுவேன். அதுலயும் நக்கி நிக்கலைன்னா கூலிச்சாமி. அதனால வரைக்கும் உட்கார்ந்து பார்க்கணும். ஒரு நாடகம் சிறப்பா இருக்கணும்னா உங்களை வச்சுதான். நாங்க நடிகனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியே ரசிகர்கள் தான். நீங்க அமைதியா இருந்தா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா நாங்க அமைதியா போயிடுவோம். காரணம் என்ன தெரியுமா? கூத்தாடி கிழக்க வாப்பேன், கூலிக்கார மேற்க வாப்பான் இருக்கேன்.
இந்த வள்ளியம்மன் நாடகத்துல என்னுடைய கோமாளியா போட்டுக்கீங்க காரணம் ஒண்ணு இல்ல, நீங்க இடையில எந்திரிச்சு போனாலும் இல்ல தூங்குனாலும் சரி 40,000 ரூபாய் சோழி முடிஞ்சுச்சு. நான் வந்துட்டேன். நான் காலையில போய் சீட்டு காசு கட்டணும். என் பொண்டாட்டி விளக்கம் பார்த்துட்டு அடிப்பா. என் பொண்டாட்டி யாரு பிள்ளையார் வளர்த்துக்காரி அப்படியே கலக்கு சாப்பிட்டு கட்டுவா. ராமதாஸ் சீட்டு கட்டியிருக்கான், அவன் சமைச்சாரம் கொம்பூதி. ஆமா, கொமட்டிலே குத்தும். அதனால எப்படியா இருந்தாலும் இந்த நாடகத்தை விடிய வரைக்கும் பார்க்கும் சொல்லிக்கொண்டு என்னுடைய தொழில் உங்களை வழி விடிய வரைக்கும் சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைப்பதான் என்னுடைய கடமை என்று சொல்லிக்கொண்டு எங்கள் நாடகத்தை பார்க்கிறத விட இந்த காலம் 2024 கம்ப்யூட்டர் உலகம். நீங்க எத்தனையோ நாடகத்துல யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நடக்கிற நாடகத்தை நாளைக்கு பார்த்துடலாம். பேஸ்புக் வீடியோ கால் ஒண்ணு வந்திருக்கு. அதே அப்பா, இந்த வீடியோ கால் அன்னைக்கு இருந்திருந்தா அந்த வள்ளியம்மன் நாடகம் நடந்திருக்காது. முருகன் வீடியோ காலில் பேசி வள்ளியை தள்ளிட்டு போயிருப்பாங்க. அப்படி உலகம் வந்துருச்சு. லேசா உள்ள அமுக்குறேன். அமெரிக்காவில் நடக்கிற செய்தியை செல்ல பார்த்தேன். என்ன நடந்துகிட்டு இருக்கு 4 நாளா? கள்ளக்குறிச்சி சம்பவம் உங்களுக்கு தெரியும். இதோட 50 பேரு இன்னும் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. சண்டால பாவை கழிச்சல்ல ஓவ எண்ணத்தை கலந்து விட்டாங்களோ இன்னைக்கு 50 குடும்ப தெருவில் நிக்குதியா விசச்சாராயத்தை குடிச்சிட்டு. இதுல இவங்க கவர்மெண்ட் சம்பளம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலே அந்த கள்ளச்சாராயம் வித்திருக்கேன். இப்ப என்ன நடக்குது? அப்ப அன்பு இளைஞர் பெருமக்களே, அங்க மட்டும் தான் கலக்கிறாங்க இல்ல, இன்னைக்கு உள்ள டாஸ்மார்க் உள்ள சரக்கை குடிச்சாலும் முதல்ல உங்களுக்கு விந்த பாதிக்கும், அடுத்து கல்லீரல், அடுத்து கிட்னி, அடுத்து சட்னி ஆக்கி சங்குதான் சுடுகாட்டு தூக்கிறேன். தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்கிறேன், அதுல இருந்து விடுபட்டு வாங்க. அந்த டாஸ்மார்க்ல இருந்து விடுபட்டு வந்தீங்கன்னா நம்ம மனைவிய நம்ம தாய் தாப்பன இன்னும் கடைசி 10 வருஷம் இறக்க தொட்டிக்கு பார்க்கலாம். ஒரு நொடியில நீ போயிருவாயா? போயிட்டயா? 50 குடும்பம் பிள்ளையும் பொண்டாட்டியும் தெருவில் அலைதியா? சாப்பிடுங்கயா. 250 ரூபா 300 ரூபா வாங்கி கொடுக்கறதுக்கு 500 ரூபாய்க்கு நாட்டுக்கோழியை வாங்கி கொடுங்க, அரைச்சு போட்டு அப்படி சாப்பிடுங்க. நம்ம உடம்பு வளரும். என்னடா சண்முகராசா சொல்றானே இவன் பெரிய யோக்கிய நான் நினைப்பீங்க. நானும் குடிச்சவங்க, இன்க்ளூடிங் நான் யோக்கியம் கிடையாது. பார்த்தேன், என் மயன் 10th பாஸ் பண்ணிட்டேன், எனக்கு மேல வளர்ந்துட்டேன். இன்னும் இவன் அடிப்பேன், என் உடம்புல ஊசி உடனா இன்னமே வசதி இல்லை. அப்ப என்ன செய்யணும்? நம்மை நாமே திருத்தாட்ட நம்மளை யாரும் அடுத்தவங்க சொல்லி திருந்த போறதில்லை. நம்ம பிள்ளைய, நம்ம பொண்டாட்டிய, நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா குடியிலிருந்து விளைவாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த இளைஞர் பெருமக்கள் குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதையே. குடிக்கும் போது வீடியோ காலில் பொண்டாட்டி பேசினாவோ லவ்வர் பேசினாவோ நிப்பாட்டி பேசுங்க. நீ நக்கு முத்தம் கூட கொடுக்க பைக்க நிப்பாட்டிட்டு பேசு. எங்க நாடக உலகத்துல நாங்க அனுபவிச்சோம். இந்த கோயிலுக்கு பொதுவா சொல்றேன், 13 பேரும் காளையார் கோயில் தாண்டி சரியடி பக்கம் நாடகத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். 10 பேர் தூங்கிட்ட வேன்ல, வண்டி டிரைவர் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், பொண்டாட்டி போன் வந்துச்சு வீடியோ கார்ல. பப்பாட்டி செப்பினி இவன் வண்டியை ஒத்த கைட்ட ஓட்டிக்கிட்டு பேசுறேன். ஹலோ டார்லிங், என்னடா காலையில வந்துருவேன், எங்க தான் என்ன கருத்து சொல்லிக்கிட்டு வரப்பட்டேன் அந்த வீடியோ காலில். டார்லிங் மஞ்ச பிடிச்சிருக்கியா? சரி சரி காலையில வந்துருவேன். சரி எல்லாம் தூங்கிட்டாங்க, ஒண்ணு கொடுக்கவா கொடுத்துட்டான்டா. அரப்பாடி லாரி, நெல்லு வண்டி லாரியில போய் கொடுத்துட்டேன். நின்றுக்கிட்டு இருக்கிற லாரியில கொடுத்துட்டாயா? எதுனால கொடுத்தேன்? இந்த வீடியோ கால்னால. இருக்கிற 10 பேரும் திருவேம்புத்தர் ஆஸ்பத்திரியில ஊசி போட்டு நாடகத்துக்கு போனோம். கண்ணாடி நொறுங்குச்சு. வள்ளியா நடிச்சவங்களுக்கு கால் ஒழுங்கால அடி. இது உண்மையா நடந்த சம்பவம். இன்னைக்கு ஆபத்துக்கள் நிறைய நடப்பதற்கு காரணம் இந்த செல்போனும் ஒரு காரணம் என்று சொல்லிக்கொண்டு இன்கம் கால் வந்தாலும் சரி, வீடியோ கால் வந்தாலும் சரி, அன்பு ரசிகர் மக்களே நிறுத்திட்டு பேசுங்க. உங்களை இட்டு தன்னுடைய மனைவியை ஏற்றிட்டு போவீங்க, அவங்களும் அடிபடுவாங்க என்று சொல்லிக்கொண்டு கைதட்டி அன்பு ஒரு உள்ளத்துக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றியா. அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்குள்ள வித்தியாசத்தை ஒரு கவிஞர் இது பழமை குறைந்த காலம், பழமை குறைந்த காலம்,
காட்டுல தண்ணி எடுக்காது, ஊத்து தண்ணி. நம்ம பெத்த ஆத்தா ஒரு வயசா 70 வயசு இருக்கு. கச்சாமத்துல வந்து ஊத்து தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. தலையில 3 வானை, இடுப்புல 3 வானை, கையில வாளி. எப்படி தெரியுமா? இப்ப உள்ள என் தங்கச்சிய நைட்டிய போட்டுக்கிட்டு வீடு வித்துட்டு 4500 ரூபாய்க்கு ஒரு டயர் வண்டி, அதுல 5 வடம் எடுத்து வரலாம், ரவுண்டா இருக்கும். அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு ஏஆர் விஜயம் மாதிரி நடக்கிறது தெரியுமா? இதுவரைக்கும் யாருக்கு சொன்னேன்? பெண்களுக்கு. தாய்மார்களுக்கு சொன்னேன். கக்கத்துல வாழ வச்சு இக்கத்துல வாழி வச்சு அந்த காலத்துல போய் ஊத்து தண்ணி எடுத்துட்டு வந்ததுனால கற்றாங்குளத்துல என்ன நடந்துச்சு? ஒரு கிழவிதான் பிரசவம் பார்க்க, அதுக்கு பேர் மருத்துவ வச்சு. ஒரு விளக்கெண்ண பாட்டல்ல 50 ரூபா கையில தச்சிர கொடுப்பாங்க. 50 பேத்துக்கு பிரசவம் பார்த்தோம், சுகப்பிரசவம். தண்ணி எடுத்துட்டு நடந்து வந்ததுனால நீ இன்னைக்கு இந்த டயர் வண்டியில என்னைக்கு தண்ணி எடுத்தையோ சாயல் ஊடி தூக்கிட்டு போனோம்னா டாக்டர் அருவாளோட நிக்கிறாங்க. ஆத்தாடி வெட்டவா? வெட்டலங்க, பெட்ல படுக்க போட்டு சிசரியன் புழுக்குன்னு ஒரு அருவை. இந்த 2 பிள்ளையும் புழுக்குன்னு வெளியில தள்ளியது. பெட்டை விட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வரையில 1.5 லட்சம் ரூபாய் பில்லு. இந்த இடத்துல தோணல. காரணம் என்ன? தலையில தண்ணி கூட வைக்கல, அம்மி போட்டு அரைக்கல, வீட்டுக்கு முன்னாடி முத்தம் தொடிக்கல, நடக்கல, முகத்துல மஞ்ச பூசல. யாராவது இங்க பூசிருக்கல? முகத்துல குங்குமம் போட்டு வைக்கணுமா? ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறீங்க. கன்சீவ் ஆன உடனே, கர்ப்பம் ஆன உடனே வேலை பார்க்கணுங்க. அன்னைக்கு 10 மாசம் டெலிவரி ஆக தொட்டிக்கு வேலை பார்த்தாங்க, சுகப்பிரசவம். இன்னைக்கு காசை வெட்டி காசா 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க. அம்மியில போட்டு 1 கிலோ மீன் எடுத்து கற்றாங்குளத்துல கிருட்டு கிருட்டு மக்கா ஜாக்கெட் போடாம எங்க அப்பத்தாவெல்லாம் அரைக்கும் ஒழுக்கு ஒழுக்கு குழம்பு அப்படி மணக்குமியா. இன்னைக்கு தான் 6 மணிக்கு பாக்குற சீரியல் டிவியில ஆனந்த ராகம், சுந்தரி, கயலு, கண்ணான கண்ணே, எதிர் நீச்சல். 8 மணிக்கு கொடுவாயோட எழுந்திருக்க அந்த குடும்பத்தை குண்டியை தூக்கிட்டு போயிடாது. இவன் ஆம்பளை கொத்தனார் வேலைக்கு போயிட்டு வந்து சோறு இல்லாம கிடைக்க நின்றா தூவியை குடிக்க டிவியில சீரியல் ஓடுதுங்கிற. சிரிக்காதீங்க, சிந்திச்சு பாருங்க. முகத்துல மஞ்ச பூசுனா கருமுஞ்சை நோய் வராது. ஆளும் வேணும் பல்லு குருதி, 4-2 சொல்லு குருதிங்க. ஆலாமரமும் வேளாமரத்தை வச்சு பல்லு விளக்கிறதுனால பல்லு வீசல. இன்னைக்கு பிரஸ் போட்டு விளக்கி பல்லு வீசுது, நிக்க முடியல. உழைக்கணுங்க. ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி உழைக்க. எங்க அப்பத்தா தெருவுல நடந்து வரும், கோடை பார்க்க சேலையை உடுத்தி அப்படி மதுரை மீனாட்சியை பார்த்த மாதிரி முடி குண்டிக்கு தொங்குமியா. இன்னைக்கு முடிய பாருங்களேன், கக்கூசு கூட்டுற விளக்க மாதிரி பார்த்தேன். இதுல சிலுப்பல் வேற அது அந்த விழுத்தது நாய் தூக்கிட்டு போயிருது. இவங்களுக்கு சாம்பு சிக்கு கிளினிக்கு பிளஸ் சிக்கு சாம்பு, அந்த 1 முளை மசுருக்கு. அன்னைக்கு சாம்பா போட்டாங்க, சீயக்காய வச்சு தேய்ச்சி குளிச்சுங்கயா. ஒரு கிழமை வேட்டியும் சட்டையும் ஒவ்வொரு மண்ணை வச்சு துவைச்சு அந்த தட்டுல கங்கி போட்டு அயன் பண்ணி குடிச்சிட்டு போவாங்க. எப்படி இருந்த உலகம் நீ கொண்டு வந்து விட்டுருச்சியா? வீட்டுல கேப்பக்கூழு, கம்மங்கூழு, கருவாட்டு குழம்பு இருந்துச்சு. வீட்டுக்குள்ள இருந்த கேப்பக்கூழு பெண்ணாதி ரோட்டுக்கு வந்துருச்சு. செம்பு 25 ரூபாய்க்கு விற்கிறேன். இந்த கேத்துக்கு போற பொம்பளைய கூழ குடிச்சிட்டு இங்க உணவு வைக்கிறது இல்லை. வீட்டுக்குள்ள இருந்த நல்ல பொருள் பூரா ரோட்டுக்கு வந்துருச்சு. கெட்ட பொருளை பூரா கம்பி கட்டு போட்டு உள்ள வச்சு விற்கிறேன். வீட்டுக்குள்ள வச்சு வித்துட்டேன். இன்னைக்கு 50 குடும்பம் கள்ளக்குறிச்சியில தெருவில் நிக்குது. ஒவ்வொரு பெருசுகள் எப்படி இருந்தாங்க கற்றாங்குளத்துல இப்படி பாக்கணும். 8 அடி உயரம், 10 அடி உயரம் உக்கால். ஒவ்வொரு பரிசுக்கு இந்த தண்டி மீச அல்லிக்காங்க. ஒவ்வொரு பரிசுக்கு 3 கொண்டாட்டி 4 கொண்டாட்டி, ஒவ்வொரு கொண்டாட்டிக்கு 16 உள்ள அந்த சேர் போட்டு உக்காந்துக்குவாரு. அதெல்லாம் பழைய வண்டி. எத்தனை குண்டா சட்டியை உடைச்சிட்டோம்.
அது காலை புட்டு வேற அந்தி புட்டு வேற உழுதுட்டு வீட்டுல வந்து பொண்டாட்டிய தூங்குவோம். ஆமா இந்த கிளடிய நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு இல்ல தூங்கிடுச்சு வாதி திருநெல்வேலிக்கு போவோம். என்ன வயிற்று கூப்பிடுறது திருநெல்வேலிக்கு முண்டை நீ செகண்ட் ஷோ ஓட்டா அந்த பொம்பளையா அடைச்சு அது நாத்து நட்டுட்டு அப்பத்தான் வந்து படுத்து கிடக்கு. வாடி வாடி தூங்கவே மாட்டாங்க. இங்க வயிற்றுல ஒண்ணு இடுப்புல ஒண்ணு இருக்கும். பிள்ளையா பிடிக்க எடுத்துக்கேன். ஒரு வடி மொச்ச பயிரை தின்னுட்டு கட்லாங்குளத்து மடத்துல குசுவாங்க. ஆளு அவனை தாண்டிட்டானா ராமதாசு ஓடு பறக்கும். இப்ப இவனை குசுவ சொல்லுங்க நசுக்கி விட்டு போயிறேன். கேப்பக்குள்ள போய் சிக்கன் ரைஸ்ல ஒன்று வந்து விட்டுருச்சையா. ஃப்ரைடு ரைஸு நூடுல்ஸு 40 நாள்ல பொரிச்சு முட்டையை பொரிச்சு 40 நாள்ல குஞ்சாகி 40 நாள்ல கோழியாக்கி 40 நாள்ல முட்டை பொரிச்சு 40 நாள்ல செத்து போயிடறேன். இவன் 48 செத்து போயிடறேன். 18 சரக்கு வந்துச்சு. எதுக்கு 18? எதுக்கு 18 வயசுல சாப்பிட்டு 48 வயசுல செத்து போயிடறேன். செத்துன்னு ஒரு சரக்கு இருக்கா? என்ன செட்டா போயிருவேன். எக்ஸ்பிரஸ் ஒன்று இருக்கா? எக்ஸ்பிரஸ் மாதிரி போங்க. வீரன் ஒரு சரக்கு இருக்கா? அது வீரன் இல்ல, அதை சாப்பிட்டா கோலையா படுத்துருவேன். அப்போ ஒவ்வொரு பெருசுகளும் எப்படி இருந்தாங்க? சூடு விலையும் கிடையாதுங்க. வயக்காட்டுல போய் பேருவாங்க. ஊத்தாப்பம் ஜெயிச்சுட்டு போயிருவாங்க. அது சின்ன பையில நீ போய் பார்த்து தாண்டிட்ட ஒரு நாள் கால் உருட்டு போச்சு. அப்படி இந்த உலகம். அதனால சொல்றேன், நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தார்களோ அதே மாதிரி இன்றைக்கு உள்ள இளைய சமுதாயம் வாழ வேண்டும் சொல்லிக்கொண்டு காலையில எந்திரிச்சு நல்லா உழைங்க. உழைத்த மனிதனுக்கு நோய் வராது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தர்மாஸ்பத்திரியில நோட்டு புக்கோட சுகர், பிறந்த பிள்ளைக்கு சுகர் வந்துருச்சு. நல்லா கேளுங்க, வயசு இருக்கிற வரைக்கும் பிகர் நம்மளை தேடி வரும். என்னடா அழகு, வயசு முறுக்கு இருக்க தொட்டிக்கு பிகர் நம்மளை தேடி வரும். வயசு போயிடுச்சுன்னா சுகர் நம்மளை தேடி வந்துடும். தெரிஞ்சுக்கங்க. அதனால நான் சொல்றேன், என்னை பத்த அன்பு தாய்மார்களே, 100 நாள் வேலைக்கு போற பொம்பளையாலாம் 330 ரூபா சம்பளம். அன்னைக்கு கிளார்க்கு வீட்டில் தான் சாப்பாடு. கொஞ்சம் வேலை நல்லா பாருங்க. வாங்கின காசு நம்மளுக்கு நிலைக்கணும். ஆமா, குடத்தை துவைட்டு போற ரோட்ல ஒரு கண்டு முளைக்கல, தண்ணி ஊத்துறையான்னு தெரியல. 100 நாள் வேலைக்கு போற பெண்கள் எப்படியா போகணும்? இந்த கொடுமையை நான் அழுதுகிட்டேன். ஏயா பழைய சேலையை தானே அடிச்சுட்டு போகணும். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போடுறது மாதிரி பூனன் சேலை, 15 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ, சிந்தால் பவுடர். வேலை பார்க்க போற முண்டைக்கு சிந்தால் பவுடர் இருக்குது. சிச்சுக்க இதுல வேலை எப்படி வேலை? கழி புல்லுக்கு வலிக்காம சேவிங் பண்றாங்க. எப்படி 3 நிமிடம் தான் வேலையில தீய போட்டு வேலையா நடக்குது. நம்ம ஊரு நம்ம ஆடு மாடு தண்ணி குடிக்கணும், கம்மாயை தோண்ட முடியாது நல்லா. சரி, ஒரு காலத்துல மழையே இல்லையா, முத்தம் குடிக்க தண்ணி வேணும்ல, அப்ப நல்லா தோன்றணும், அந்த தண்ணி கிடக்கும்ல. என்னையா சொல்லிட்டு போனாரு? விவேக் சாலையில 90 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு வச்சுட்டு போனாரியா விவேக்கு. சின்ன கலைவாணர் என்றால் அன்பண்ணன் என்ன விவேக்கத்தான் சேரும். அதை செய்யுங்க, மரத்துக்கு தண்ணி ஊத்துங்க என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடகம் எதற்காக வைத்திருக்கிறார்கள், என்ன காரியத்துக்காக வைக்கிறார்கள் என்று தெரிவித்துக் கொண்டு நமது ஸ்ரீ செல்வ விநாயகர் துணை, ஸ்ரீ சொரிமுத்து ஐயனார் துணை, ஸ்ரீ பாலமுருகன் துணை வருஷாபிஷேக விழா அழைப்புதல் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் நமது கட்டாளங்குளம் தெய்வ திருவாளர்கள் நமது கொண்டன தேவர், முத்தையா தேவர், முத்துடையர் தேவர், பேச்சுக்கண்ணு வகைரா மக்களுக்கு குலதெய்வமாக எழுந்து அருள்வாளிக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ பூர்ண புஷ்பகலா சமேத சொரிமுத்து ஐயனார், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ வாட சன்னாசி லாட சன்னாசி, ஸ்ரீ இல்லப்ப சுவாமி, ஸ்ரீ இருளாயம்மன், ஸ்ரீ பேச்சியம்மன், ஸ்ரீ ராக்காயம்மன், ஸ்ரீ கருப்பசாமி மற்றும் பரிவார தேவதைகளுக்கு வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு கீழ்கண்ட நிகழ்ச்சிகள் நடைபெறும். அனைவரும் காண வருக. நமது குரோதி வருடம் ஆடி மாசம் சூத்திர மச்சம் சுக்ல பட்சமா
சுக்லபட்சம் நமது 24/6/2024 திங்கட்கிழமை கிருஷ்ணபட்சமும் திருதி திதியும் உத்தராத நட்சத்திரம் அபியோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்று காலை 9 மணிக்கு மேல் சிம்ம நக்கரத்தில் நமது சிவாச்சாரியர்களின் யாகசால பூஜையும் அனைத்து தெய்வங்களுக்கு வருடாசேவக சிறப்பு பூஜையும் நடைபெற்று அன்று இரவு 10 மணிக்கு மேல் ஊருக்கு வடக்கில் அமைந்திருக்கும் சிங்கார கலையரங்கில் நமது பெருநாளி உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் பெருநாளி உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் கட்டாங்குளம் நெடுங்குளம் கிராம பொதுமக்கள் முன்னிலையிலும் தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமணம் பிராண நாடகம் உங்கள் முன் விமர்சையாக உள்ளது. இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிகை சியாமணிகள் எல்லாரும் தெரிந்தவர்கள் தான் அறிமுகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை என்கிற காரணத்தாலே நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு சிறந்தன், தேனிசை கன்றன், புராண விளக்க உரையாடும் சங்கீத சாம்ராட், மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க துணை செயலாளர் ஆகிய சென்னை தென்னிந்திய நாடக நடிகர் சங்க நியமன செயற்குழு உறுப்பினர் ஆகிய அன்பு தம்பி ஆரைக்குடி மண்ணில் பிறந்து மதுரையில் வசித்து வருகின்ற MK வல்லரசன் அவர்கள் இவர்களில் வேலன் விருத்தனாக தோன்றி உணர்ந்து பெற காத்துக் கொண்டிருக்கிறார். பாடும் வைந்தமிழ் செல்வி குயிலிசை கோயில வாழும் இசைக்குயில் வள்ளி என்றால் புராணங்களை தெல்ல தெளிவாக புரட்டி எடுக்கக்கூடிய இந்த மேடையில் இப்படித்தான் புராணம் பேச வேண்டும், இப்படித்தான் பாடல்களை பாட வேண்டும் என்று இன்னிசை குயில் இன்றைக்கு தமிழகம் எங்கும் ரசிகர் மனதில் நீங்கா இடம்பெறக்கூடிய இன்றைக்கு தன் இனிய காரணத்தால் உள்ள செவிகளை புயல் வைக்கக்கூடிய நமது கொட்டைப்பாக்கு கொழுந்து வெத்தலை புகழ் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய ரசிகர் வந்திருக்கீங்களா? கொட்டையும் பாக்கும் உங்கள் நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரி நமது கரூரை சேர்ந்த ஸ்ரீ சக்தி பாரதி அவர்கள் இவரின் மடியில் ஸ்ரீ வள்ளிநாயகியாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்றவரா இல்லை அவருக்கென்று வாட்டா, நடிப்புக்கென்றவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடியவை இசை பெருங்கடல், நாதகான போர் முரசு, இதிகாச சுடர், பிராண புயல், நமது சென்னை தென்னிந்திய நாடக நடிகர் சங்க நியமன செயற்குழு உறுப்பினர் ஆகிய ஒரு படித்த MA பட்டதாரி நமது உறவினர் ஆகிய பெருமாள் தேவன் பட்டி வாழ 2 அடுத்த அன்பத்தான் கூரிராஜன் MA BEd அவர்கள் இவர்களுடைய நாடகராக தோன்றி உங்கள் பெற காத்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கெல்லாம் பக்க வேகமாகவும் பக்க பலமாகவும் தேரக்கூடிய இன்றைக்கு தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் தனக்கென்று ஒரு பாணியை வகுத்து தன் குரல் வளர்த்தாலும் தன் வாசிப்பாலும் தமிழகம் பவுடி வந்து கொண்டிருக்கின்ற வெங்கல குரலும் நாடக உலகின் TMS என்று போட்டப்படுகின்ற செய்யாமலம் கொண்டம் கண்டெடுத்த அன்பு மாப்பிள்ளை KR ராமதாஸ் அவர்கள் இவர்களுடைய அன்பையும் அன்பினார். நாட்டு வந்து சிரிக்கிறேனே காலத்திலே ஆட்டம் போடும்
நன்றி நன்றி நன்றி. நீ தூங்குத்தே, நான் ஒரு இடம் தண்ணியோட வருவேன். நன்றி நன்றி. மிருதங்கத்துக்குரியாக பரவாத்திய சக்கரவர்த்தி உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை காரியாபட்டி அருகாமையில் உள்ள தண்ணீரின் தலை சேர்ந்த எஸ்பிஎஸ் அழகர் அவர்கள் இவர்களுடைய பரவாத்தியத்தை சேர்க்க காத்துள்ளார். செருப்படுத்து மடியில ஓட்டுக்க சாக போற கடைசி ஆசையை நிறைவேற்றிக்க. கீழே இருக்கிறாரு. இங்க வந்து குடிச்சாமி சிறியமாத்துக்கு முத்தம் கொடுக்கிறாங்க. இங்க வா. நாட்டிய வையாரி, அம்மா நடன சிங்காரி, நாட்டிய தாரகை, சில்லிஞ்சு சிட்டு செம்பவோட கொட்டு. நீங்க ராவணன் இந்த ஒரு காலத்துல
ராதா செல்வி அது மாத்தே வந்து உட்கார்ந்து நாட்டிய பியூட்டி நடன சிங்காரி உங்கள் ஐமா நட்சத்திரம் புதுவையை சேர்ந்த RS ராதா செல்வி அவர்கள் இவர்களின் டான்ஸ் அண்ட் காமிக் உம்பானே நனைகிறேன் முல்லை நனவுக்கு குறைச்சலில்லை நல்ல வேலை செஞ்சது அவமான பேச்சாது நன்றி. நமது காவல்துறை ஆய்வாளர் மற்றும் சார்பு ஆய்வாளர் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். நமது பெருநாளி சரகத்தைச் சேர்ந்த அன்பு ஐயா காவல்துறையை சேர்ந்த அன்பு ஐயா அவர்களுக்கு நமது கட்டாளங்குளம் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் 4 பங்காளிகள் வகைராக்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் கட்டாளங்குளம் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. பொண்ணுதாய் அந்த முக்காடு எடுக்கத்த முக்காடு ஓட்டுறது முட்டிக்கால் கட்டுறதெல்லாம் இருக்கப்படாது. இங்க வாங்க உள்ள வச்சு பார்ப்பாங்க. அன்பு ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. காவல்துறை சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருமையான முறையில் இந்த உரையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற இன்றைக்கு நாடக நடிகர் சங்கம் எல்லாம் பாராட்டிக் கொண்டிருக்கின்ற பேர் அன்பிற்கு மரியாதைக்குரிய ஒளிமொழி அமைப்பு நாகூர் ஆண்டவர் ரேடியோஸ் இருப்பிடம் கடலாடி நஞ்சை கரடிகளின் நாயகனே நீ வாழ்க. நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க.
ராஜராஜ சோழனே நீ வாழ்க. எந்த நன்றி நன்றி அருமையான முடிவெடுக்கு அன்பன் காளி அவர்களுக்கும் அவர் கூட இருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக கொட்டா அமைப்பு இந்த வட்டாரத்தில் கிடையாது. ஆனா 66 பொந்துகளை தோண்டி 62 கம்புகளை ஊண்டி 3 கடப்பார கம்பி வச்சு நோண்டி அதிலே ஒரு 300 சட்டிகளை மேலே ஓட்டு கீழே ஓட்ட ஆடடைக்கு எடுத்துட்டு போயிருவாங்க. அதிலே ஒரு 400 மொச்ச பயிர்களை கட்டி கொச்சக்கரிகளை கட்டி சிறந்த முறையில் கொட்ட அமைத்த அன்புள்ளம் நமது சாயலுடைய சேர்ந்த ராஜ் அன்பு உள்ள பிபிஆர் நகரை சேர்ந்த ராஜ் அண்ணன் அவர்கள் அருமையான முறையில் கொட்டை அமைத்திருக்கிறார். அன்பு உள்ளத்துக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மறுபடியும் ஒரு யூடியூப் சேனல் எடுக்க வந்த எனது அன்பாத்தான் நாதன் தானே அன்பு அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் பேசிக்கொண்டு நடித்துக் கொண்டும் உங்களை மகிழ்ச்சிகளில் ஆற்றிக் கொண்டிருப்பவன் உங்களால் வளரப்பட்டவன் உங்களில் ஒருவன் உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் நமது பசும்பொன் அருகாமையில் உள்ள சம்பகுளத்தைச் சேர்ந்த அரியன் சண்முகராஜா மற்றும் செய்தி பரதேசியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். கைதட்டி எனது அன்பு அக்காவுக்கு நன்றி. இன்னமே உடனே நான் சொல்ல மாட்டேக்கா பாடுக்கா. நன்றி மாப்பிள்ள பாருங்க உனக்கா பாட்டு ஆடுவரை ஆயிரத்தில் ஆடுதம் ஆடுவரை ஆடுதம் ஆயிரத்தில் ஆடுதம் கூடி வரும் கூட்டம் வரை வருமா வீடு வரை உறவு வீதி வரை மனைவி நாடு வர பிள்ளை கடைசி வரையாரோ கடைசி வரையாரோ செத்ததே கூலிச்சாமிதான் நான் இல்ல சீதவி எடுக்கிறவெல்லாம் வாங்க. ஆமா குடம் ஒரு குடம் குறையா வாங்கிட்டாங்க. குட தண்ணி எடுத்துக்குவாங்க. சிரிச்சே சிரி. வீடு வரை உறவு வீதி வரை மனைவி கொல்லிக்கூட உடைக்க தட்டிக்கினா மனைவி காடு வரை பிள்ளை. எதுக்கு வர்றேன் தெரியுமா? ஒட்டை ஓடுறதுக்கு வருவேன். போட்டுட்டு வர மாட்டேன். உள்ள பதைக்குள்ள எங்க அப்பா கையில ஏதாவது கிடக்கான்னு சொல்லுவேன். மோதிரம் வந்தா பாப்பாங்க இல்லாட்ட விரல வெட்டிடுவேன். அப்ப காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரும் எதுவும் வராது. நல்லா ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. அண்ணா கொடி கயிறை கூட அத்துக்கிட்டு விட்டுருங்க. ஒரு மனிதன் ஆம்பளையோ பொம்பளையோ செத்து தூக்கிட்டு போயில என்ன போகும் தெரியுமா? அவரவர்கள் செய்த பாவமும் புண்ணியமும் தான் கூட போகும். அப்ப தான் வாழ பிறரை கெடுக்காதீர்கள். போட்டியோட வாழுங்க. பொறாமை வேண்டாம். இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். மனுஷனா பிறந்தா நல்ல மனிதனா வாழ கத்துக்கங்க என்று சொல்லிக்கொண்டு இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். யாரை சொன்னேன்? ராமேஸ்வரம் பேய்கரும்பில் படுத்து தூங்கிக் கொண்டிருக்காரு டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். உலகத்துல மறக்க முடியாத ஒரு மாமனிதர். 32 கிராமத்தை தனக்கென்று இல்லாமல் பிறருக்கு எழுதி கொடுத்தாரு. மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை வெறுப்ப பசுமன் ஊனா முத்துராமலிங்க தேவரையா அவர்கள். இந்த 2 மனிதன் பிறந்தது. மனிதனுக்கு 2 கண்ணு எவ்வளவு அவசியமோ அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்துல இந்த 2 கண்ணு பிறந்திருக்கு.
அதனால ஐயா மாதிரி வாழ கத்துக்கங்க. அப்துல் கலாம் ஐயா மாதிரி படிச்சு அறிவுள்ள மனிதனை வாழ கத்துக்கங்க. ஐயா மாதிரி ஆன்மீகமும் அறிவும் சிந்தனையும் வளர்க்க குழந்தைய நல்லா வளர்க்க கத்துக்கங்க. வீட்டுக்கு வந்த விருந்தாடி உன்ட்ட எத்தனை கோடி சொத்து இருக்கு, எவ்வளவு பணம் இருக்குன்னு கட்டாளங்களுக்கு வந்த விருந்தாடி கேட்க மாட்டாங்க. உன்ட்ட எத்தனை குழந்தை இருக்கு, அடுத்த கேள்வி என்ன படிக்கிறேன். தயவு செய்து கெஞ்சி கிளறி கேட்டுக்கிறேன். 10,000 ரூபாய் பணம் இருந்தா பெருநாளைக்கு 10 நாளைக்கு போனா செலவு பண்ணிடலாம். ஆனா உலகத்தில் அழியாத செல்வம் ஒன்று இருக்கிறது என்றால் அது கல்வி செல்வம் ஒன்றுதான் அழியாத செல்வம் என்று சொல்லிக்கொண்டு இந்த கட்டாள உலகத்திலே 100 அப்துல் கலாம் உருவாகணும், 100 அன்னை தெரசா உருவாகணும், 100 பேர் டீச்சர் ஆகணும், 100 பேர் வாத்தியார் ஆகணும், 100 பேர் இன்ஜினியர் ஆகணும், 100 பேர் காவல்துறை அதிகாரி ஆகணும், 100 பேர் ராணுவ அதிகாரி ஆகணும், 100 பேர் லாயர் ஆகணும், 100 பேர் ஜட்ஜ் ஆகணும், 100 பேர் ஓட்டுநர் ஆகணும், 100 பேர் நடத்துனர் ஆகணும், 100 பேர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும், 100 பேர் யூனியன் ஆபீஸ் போகணும், 100 பேர் மின்சார வாரியத்துக்கு போகணும், 1000 பேர் விவசாயி ஆக வேண்டும், 100 பேர் எங்களை போன்ற கலைஞர்களாக வேண்டும் சொல்லிக் கொண்டு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். குழந்தைகளை வளர்க்கிறது என்னை பற்றி அன்பு. நீங்க எல்லாம் சொந்தக்காரர்களாக தான் இருக்கீங்க. ஆம்பளைய காட்டுக்கு வேலைக்கு போயிடுவாங்க, வெளிநாடு போயிடுவாங்க. பிள்ளைகளை வளர்க்கிற விதம் தாய்மார்களுக்கு தான் உண்டு என்று சொல்லிக்கொண்டு கல்விதான் முக்கியம், கல்விதான் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு நாடகத்துடைய தலை சிறந்த நடிகர்களையும் தலை சிறந்த இசைக்கலைஞர்களை சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் அன்பு அண்ணன் நமது சோழப்பிரங்கத்தை சேர்ந்த SM காளிமுத்து துணை ராஜ நடிகர், தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க முன்னாள் துணைத் தலைவர், சென்னை தென்னிந்திய நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினர் அன்பண்ணன் SM காளிமுத்து அவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதிய சத்தியவான் சாவித்திரி பவளக்கொடி தூக்கி நந்தனா பக்த மகேஸ்வரி பக்த பரகலதா பக்த மார்க்கண்டையன், அதே மாதிரி பெண்கள் விரும்பக்கூடிய நாடகம் மகமாயி முத்தலமான், எத்தனை சாமி நாடகமா இருந்தாலும் அண்ணன் மன்னன் SM காளிமுத்தை நாடுகள் சிறந்த நடிகர்களை கொண்ட அருமையான நாடகங்களை அமைத்து தருவான்னு சொல்லிக்கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அன்பு அண்ணே பஞ்சாயத்து கிளாக்கண்ணே வீட்டுல அருமையான சாப்பாடு, கோழிக்கறி, ரசம், ஆமா ஆட்டு முட்டை, நாட்டு முட்டை உணவளித்த உணவு பரிமாறிய எனது அன்பு உள்ளங்களுக்கும் அன்பு சகோதரிகளுக்கும் இந்த கட்டாளகுளத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நமது 4 பங்காளிகள் வகையறாக்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் கட்டாளகுளம் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வருக வருக வரவேற்று தேசியமும் தெய்வீகமும் எனது 2 கண்கள் என்று போட்டக்கூடிய பசுமன் ஐயா புகழை பாடுபட்டு எங்களது அழைப்படியை இன்று தொடங்குகிறோம். வண்ணமையில் ஆடிவர வடிவேலவரும் குடவர செங்கதிரோன் ஒளிய போல வந்து உதித்த தங்கனிடம் தேவரையா கட்டளாங்குளத்தில் வந்து உதித்த தங்கனிடம் தென்னகத்தின் திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம், தென்னகத்தின் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரோ ஒளியை போல வந்து உதித்த தங்கனிடம் தேவரையா வந்து உதித்த தங்கனிடம் தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம். தேவரையாவை நம் இல்லம் போது மறக்கிறோம் தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம். இங்கே அடுத்த பிள்ளையம் தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம்.
அவர்தான் பசும்பொன் கண்ட தங்கமையா தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் அவதான் உக்கிரபாண்டிய பெற்றதங்களே தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கடியோ ஒளியை போல தேவரையா தங்கடியும் மரபர் குலத்துக்கான மண்டி போட்டு பாய்ந்தாள இந்திராணி வைத்திருந்தே இன்பமாக முடித்தவாறு